ராஜேஸ்வரி சொல்றாங்க, 2 பேரும் எப்படியாவது கண்மணிய வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப சுத்தமா போயிருச்சு. பாட்டி, நிச்சயமா கண்மணிய இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன். ராஜேஸ்வரி சொல்றாங்க, வாய்தான் உனக்கு ரொம்ப பேசுது, நான் ஒண்ணுமே பண்றதில்ல. உங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாது. எனக்கு முக்கியமான கால் வருது, நான் பேசணும். பேத்தியும் மருமகளும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நீ என்ன இது, பாட்டிக்கு நம்ம பேர்ல இருக்க நம்பிக்கையே போயிரும் போல இருக்க. இல்ல ஸ்வேதா, நம்ம ஏதாவது பண்ணி அவங்க 2 பேரையும் பிரிச்சே ஆகணும். அப்பதான் பாட்டி கிட்ட நல்ல பேரு வாங்க முடியும். பாட்டி நம்மள மதிக்கவே மாட்டாங்க. ஸ்வேதா சொல்றாங்க, எங்க சேனலுக்காண்டி கண்டென்ட் வேணும்னா எனக்கு ஐடியா வர மாட்டேது. இப்ப கண்மணிய இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும்னா எனக்கு ஐடியா வர மாட்டேது. ஏதாவது செஞ்சே ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்மணிய துரத்துனாதான் பாட்டி நம்மள மதிப்பாங்க. என்ன நீ செய்ய முடியும்? யோசிக்கணும் ஸ்வேதா. கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சோம்னா ஐடியா நிச்சயமா வரும். ஸ்வேதா, நான் சொல்றத கவனமா கேளு. நான் என் வழியில யோசிச்சு திட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ உன் வழியில யோசி. 2 பேரும் திட்டத்தை தனித்தனியா தீட்டுனா கண்மணி எப்படி இருந்தாலும் வெளியே போயிடுவா. யாரு மூலமாவும் நன்மை நம்ம 2 பேத்துக்கும் தான். புரியுதா ஸ்வேதா? புரியுதா? நீ நிச்சயமா உங்க வழியில நீங்க ட்ரை பண்ணுங்க, என் வழியில நான் ட்ரை பண்றேன். வாங்க நீ போலாம். கண்மணி கண்ணாஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. டாக்டர் கண்ணை செக் பண்றாங்க. பின்பு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, அடிக்கடி கண்மணிக்கு இந்த மாதிரி கண்ணுல தண்ணி வரும்னு சொல்றா டாக்டர்? டாக்டர் சொல்றாங்க, கண்ணுல கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கு, மத்தபடி கண்மணிக்கு ஒன்னும் இல்ல. டிராப்ஸ் எழுதி கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சரி டாக்டர். கண்மணி சொல்றாங்க, ஓகே டாக்டர், தேங்க்யூன்னு கைய வச்சு லேம்ப தட்டி விட்டுறாங்க. அத பாத்துக்கிட்டு இருந்த அன்பு சொல்றாங்க கண்மணி கிட்ட, கொஞ்சம் கவனமா இருக்கலாம்ல. டாக்டர் இத கேட்டுட்டு அன்பு கிட்ட சொல்றாங்க, நீங்க தான் கண்மணிய கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். டாக்டரை பார்த்துட்டு கண்மணியும் அன்பும் வர்றாங்க வீட்டுக்கு. அன்போட அக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன ஐடியா பண்றதுன்னு. நேரா அன்போட ரூமுக்கு போறாங்க. கண்மணியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு போறாங்க. ஸ்வேதா கேக்குறாங்க, அண்ணி இது யாரோட சாரி? இதெல்லாம் கண்மணியோட சாரி. நீ அவளை துரத்தணும்னு என்கிட்ட சொன்னீங்க, இப்ப அவ ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ண எடுத்துட்டு போறீங்க. ஸ்வேதா, வாய மூடு. ஒரு துணி கூட இல்லாம கண்மணியோட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு திட்டமா நீ? ஸ்வேதா, இதை விட பெஸ்ட் ஐடியா எதுவுமே இல்ல. யோசிச்சு பாரு. இப்ப கண்மணி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா அன்போட. இப்ப ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்தான்னா மாத்து துணி கூட இல்ல. நீ கண்மணி என்ன பண்ணுவா? அன்பு கிட்ட சொல்லுவா. அன்பு என்ன சொல்லுவான்னா, போயும் போயும் உன்னோட துணிய இந்த வீட்டுல யார் எடுக்க போறா? இந்தா ஏதோ பிளான் பண்ணி உன் துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டேன்னு அன்பு கண்மணிய திட்டுவான். அன்பு இப்படியே திட்டிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? கண்மணி வெறுத்து போய் இந்த வீட்டை விட்டே போயிருவா. சின்ன விஷயம்தான், இதனால வரப்போற பலன் ரொம்ப பெருசுரி. என்ன நீ சொல்றீங்க? அன்பு திட்டுறது என்ன புதுசா கண்மணிக்கு? நீங்க என்னமோ சீப்பை ஒளிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்த போற மாதிரி பெரிய பில்டப் எல்லாம் கொடுக்குறீங்க அண்ணி. உனக்கு அவ்வளவுதான் அறிவு. நிச்சயமா என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகும். பாட்டி கிட்ட நல்ல பேரு எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. நீ உங்களுக்கு அவ்வளவு கான்பிடென்டா நடத்துங்க அண்ணி, நடத்துங்க. இதைட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செய்து என் பேரை சொல்லிடாதீங்க அண்ணி. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் வர்றேன் அண்ணி. அன்பு கண்மணிய கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, அன்பு அவ்வளவுக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு வர? அவளுக்கு என்ன நடக்க தெரியாதா? பாட்டி, கண்டெஸ்டுக்காண்டி கண் மருந்து ஊத்தி இருக்காங்க. கண்ணை திறந்தா கண்மணிக்கு கூசம். இன்னும் 4 மணி நேரத்துக்கு யாராவது ஒருத்தவங்க கண்மணிக்கு உதவி பண்ணிதான் ஆகணும் பாட்டி. சிவகாமி கேக்குறாங்க, என்னடா ஏதாவது பெருசா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பாட்டி சொல்றாங்க, பழகுன இடம்தான், இன்னும் கைய பிடிச்சுக்கிட்டு இருக்காத அன்பு. கைய எடு, கண்மணி தானா நடப்பா. அப்ப கண்மணி தடுமாறுறாங்க. அன்பு பிடிக்கிறாரு. பாட்டி, நிஜமாலே கண்மணிக்கு முடியல, நான் கைய பிடிச்சே கூட்டிட்டு போறேன் பாட்டி.
கண்மணி, நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டோம். எங்க படுத்துக்கிற? அங்க சோஃபால தான். அதுக்கு முன்னாடி Dress மாத்தணும். என்னாச்சு கண்மணி உனக்கு? என்னங்க, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ஸ்மெல்ல அடிக்கிற மாதிரி இருக்கு. நைட்டு தூங்குறப்ப கம்ஃபர்டபுளா தூங்க வேண்டாமாங்க? சரி வா கண்மணி, பீரோ இங்க இருக்குன்னு சொல்றாங்க அன்பு. கண்மணி, நான் பேக வச்சுக்கிறேன், நீ ட்ரெஸ் எடு. கண்மணி செல்ஃப தடவி பாக்குறாங்க. அங்க வச்சிருந்த Dress இல்ல. இங்க என்னாச்சு? நம்ம ரூமு தானே இது? என் Dress எல்லாமே இந்த கபோர்ட்ல தான் வச்சிருந்தேன், காணோங்க. கண்மணி, என் துணியெல்லாம் அப்படியே இருக்கு. உன் துணியெல்லாம் யார் எடுத்திருப்பா? என்னங்க, என்னோட துணியெல்லாம் யார் எடுப்பா? என்னோட துணியெல்லாம் காஸ்ட்லி பட்டு புடவையா என்ன? கண்மணி, அப்பனா Dress இல்லையே. சரி, நான் அம்மா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன். என்னங்க, இப்ப நான் தூங்கணும். டாக்டர் என்ன சொன்னாங்க? தூங்கி எந்திரிச்சா கண்ணு நல்லா தெரியும்னு சொன்னாங்கல்ல. கண்மணி, Dress வேற மாத்தணும்னு சொன்னீங்க. பரவாயில்லங்க, நான் இதே Dressல படுத்துக்கிறேன். என்ன சோஃபா கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆனா இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தியே, அந்த சேலையோட படுத்துக்கிறியே. பரவாயில்லங்க. நான் ஒன்னு சொல்லவா கண்மணி? என்னங்க, என்னோட Dress-அ போட்டுக்கிறியா? ஏன் விளையாடுறீங்க அன்பு? உங்க பேண்ட் சட்டைய போட்டுட்டு இந்த வீட்டுல எப்படி நான் போயிட்டு வர்றது? பேண்ட் சட்டை இல்ல கண்மணி, என்னோட ஜிப்பா இருக்கு. நீ போட்டா உனக்கு குர்த்தி மாதிரி இருக்கும். கூட என்னோட வேஷ்டியும் கொடுக்குறேன். குர்த்தியும் வேஷ்டியும் கட்டினா நல்லா இருக்கும் உனக்கு. என்னங்க, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்க. கண்மணி, யாராவது பார்த்தா தானே? நானும் நீயும் தான் ரூம்ல இருக்கோம். ஒரு என்ன கண்மணி, நான் எடுத்து கொடுக்குறேன். கண்மணி, இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா. இங்க பரவாயில்லையா? யாரும் பாத்திர மாட்டாங்களே. போறா, சீன் போடாத கண்மணி. போனா போகுதுன்னு உதவி செஞ்சா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்றது. இப்ப இந்த Dress-அ போட போறியா இல்லையா கண்மணி? ஓகேங்க, நான் போடுறேன். என்னைய பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, Dress மாத்தணும். வா கண்மணி, என்னைய புடிச்சுக்க. வா பொறுமையா. கண்மணி Dress-அ மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அன்பு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அவங்க அண்ணனை பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் அன்பும் அவங்க அண்ணனும் பேசுறாங்க. அப்ப அவங்க அண்ணன் வாய் தவறி சொல்லிடுறாங்க, நம்ம அம்மாவுக்கு ஜென்ரல் நாலேஜே இல்லடா. அண்ணே, நீ அந்த மாதிரி சொல்லாதண்ணே. படிக்கல, ஆனா அவங்க அறிவுக்கு முன்னாடி நீயும் நானும் தூசிதான்டா. அப்பா பேசுற மாதிரி அம்மாவை பத்தி என்கிட்ட நீ பேசாதண்ணே, அது நல்லாவே இருக்காது, பாத்துக்கோ. அன்போட அக்கா சொல்றாங்க, அவங்கிட்ட பேசி நல்லா மூக்கறுத்துக்கிட்டியா? தானே பார்த்தேன், இந்த வீட்டுல எந்த வாக்குவாதம் நடந்தாலும் நீ வந்துருவியே. என்ன, இந்த அவமானம் உனக்கு தேவையா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்பு ரூமுக்கு வர்றப்ப கண்மணி Dress-அ மாத்திட்டு வந்துடுறாங்க. அன்பு, நீங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, மரியாதையா அது என்னன்னு சொல்லுங்க. நீ பேசாம பெட்ல படு, நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல. என்னங்க, உங்க பெட்லயா? கண்மணி, இன்னைக்கு ஒரு நாள் படுக்கிறதுனால ஒன்னும் தப்பு கிடையாது. என்னங்க, எனக்கு ஏசின்னா குளிருமே. மணி, ஏசின்னா குளிரதான் செய்யும். ஏசிய ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், படு பெட்ல. இங்க நீங்க, இம்ச, நான் சோஃபால தூங்கிக்குவேன். இருக்குங்க, வழக்கம் போல நான் அங்கேயும் நீங்க இங்கேயும் தூங்கலாம். நீ எங்க படுத்தா எனக்கு என்ன? ஆனா கீழே உருண்டு விழுந்துட்டேன்னா கண்ணுக்கு ஏதாவது ஆயிர போகுது. அதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறாங்க. படு கண்மணி. இல்லங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன படுக்காம இருக்கன்னு கண்மணிய தள்ளுறாரு அன்பு. இப்ப ரெண்டு பேரும் பெட்ல விழுகுறாங்க. நாளை சந்திப்போம்.